அருமையானவர்களே, ஈமான் கொண்ட நம்மை அழைத்து அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வசனங்களிலே ஒன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்த். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் நீதத்தின் மீதே உறுதியாக நிலைத்திருங்கள் என்பதாக குர்ஆனினுடைய 4வது அத்தியாயம் 135வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறார். நேர்மை என்பது அடுத்தவர்களுக்கு உண்மையாக நடந்து கொள்வதில் இருப்பதாக நாம் எண்ணுகிறோம். இல்லை, அது தனக்குத்தானே உண்மை உணர்வுடன் நடந்து கொள்வதில் இருக்கிறது. நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் குடும்பத்தினரே சொன்னாலும், நெருங்கிய நண்பர்களை வற்புறுத்தினாலும், பணிக்கு அமர்த்தியவர்களை பயமுறுத்தினாலும் தவறானவற்றுக்கு பணிந்து விட மாட்டார்கள். அவர்களிடத்தில் இருக்கும் இரையச்சமும் உள்ளுணர்வும் தான் அவர்களுக்கு பெரிதாக தெரியும். அநீதம் இழைப்பது என்றால் என்ன? ஒருவரது உரிமையை வழங்க மறுப்பதும் உரிமை மீறலில் ஈடுபடுவதும் தான் அநீதம் என்பது. அநீதம் இழைப்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது மட்டுமல்ல, மறுமையில் பதில் சொல்ல வேண்டிய ஒன்று என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அருமையானவர்களே, நீதி என்பது நீதிமன்றங்களிலும், நேர்மை என்பது அரசு அலுவலகங்களில் மட்டும் இருக்க வேண்டியவை. நம்மீது அதற்கான பொறுப்புகள் இல்லை என்ற தவறான சிந்தனை மக்களுக்கு மத்தியில் பரவி கிடக்கின்றன. எல்லா இடங்களிலும் அநீதியும் நேர்மையின்மையும் தலைவிரித்தாடுகிறது. சமூக வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் இவை கடைபிடிக்கப்பட வேண்டும். பெற்றோர், மனைவி, பிள்ளைகள், ஏழை, பணக்காரன், அனைத்து சமயத்தவர்களிடமும், அனைத்து தொழில் ஸ்தாபனங்களிலும் மற்றும் ஆட்சி அதிகாரத்திலும் நீதி நேர்மை கடைபிடிக்கப்பட வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரவா அனில்லாஹி தபாரக வ தஆலா, அல்லாஹு தஆலா அறிவிக்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்துல் ஸுல்ம அலா நஃப்ஸி, அநீதம் இழைப்பதை எனக்கு நானே தடை செய்து கொண்டேன். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, உங்களிடையேயும் தடை செய்யப்பட்டதாக ஆக்கிவிட்டேன். ஃபலா தஸாலமு, ஆகவே நீங்கள் ஒருவருக்கொருவர் அநீதம் இழைக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் சோதனை, தண்டனை நம் மீது இறங்காமல் இருக்க வேண்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஃபஅலத் உம்மத்தி 15 ஃபஸலத ஹல்ல பிஹல் பலா, என் சமுதாயத்தார் 15 தீய காரியங்களை செய்வார்களாயின் அவர்களின் மீது இறைவனின் சோதனை இறங்கும் என்பதாக சொன்னார்கள். அதில் ஒன்றாக, ஒரு மனுஷன் தம்முடைய தாயை புண்படுத்தி விட்டு, தன்னுடைய தாயை கஷ்டப்படுத்தி விட்டு, தாயினுடைய மனதை சிரமப்படுத்தி விட்டு மனைவிக்கு அடிபணிந்து நடப்பது. உங்கள் மனைவியின் பேச்சை கேட்டு உங்கள் பெற்றோரை துன்புறுத்தாதீர்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவ்வாறு செய்பவர்களை அல்லாஹ்வும் வானவர்களும் சபிக்கிறார்கள். அவர்களின் வணக்கங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்பது ஒரு நபிமொழியாக அமைந்திருக்கிறது. மனைவியை முன்னிலைப்படுத்தி மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு மனிதன் தன்னுடைய தாயை நிந்திக்கிறான், சிரமப்படுத்துகிறான், மனைவியினுடைய சொல் கேட்டு தாயை சிரமப்படுத்துகிறான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவரை சபிக்கிறார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்மலுல் முஃமினீன ஈமானா, மூமின்களில் ஈமானில் பரிபூரணத்துவம் பெற்றவர்கள் யார் தெரியுமா?
அஹ்ஸனுஹும் ஹுல்கன் வ ஹியாருக்கும், உங்களில் நற்குணம் நிறைந்தவரே முழுமையான ஈமான்தாரி என்பதாக சொன்னார்கள். ஹியாருக்கும் லிநிசாயிஹிம் ஹுல்கா, உங்கள் மனைவியரிடத்தில் நீதமாக நல்ல முறையில் நடந்து கொள்பவரே முழுமையான இறை நம்பிக்கையாளர் என்பதாகவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஆண்மகன் திருமணம் முடித்த பிறகு தம்முடைய பெற்றோர், மனைவி, உற்றார், உறவினர் ஆகியோரின் உரிமைகளை சரியாக அவன் பேண வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். பொண்டாட்டிதாசன் என்கிற பெயரை நாம் எடுத்துவிடக் கூடாது. பொண்டாட்டிதாசன் என்று பிறரிடம் பெயர் எடுத்துவிடக் கூடாது. ஏனென்றால் பொண்டாட்டிதாசன் என்றால் மனைவி சொல்லே மந்திரம் என்பதாக எண்ணி பெற்றோர் மற்றும் உறவினர்களை மதிக்காமல் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தை. அதே போல அம்மா பிள்ளை என்கிற பெயரையும் நாம் எடுத்துவிடக் கூடாது. ஏனென்றால் அம்மா பிள்ளை என்றால் அம்மா சொல்வது தவறாகவே இருந்தாலும் அதுதான் நியாயம் என்று எண்ணி மனைவியினுடைய உரிமையை சரியாக நிறைவேற்றாமல் இருப்பதற்கு அம்மா பிள்ளை என்பதாக சொல்வார்கள். கொத்தடிமை போல அவளை கொடுமைப்படுத்துவதும் அவளின் உறவினர்களை மதிக்காமல் இருப்பவனுக்கு சொல்லக்கூடிய பெயர் தான் இந்த அம்மா பிள்ளை என்கிற இந்த பெயர். எல்லா கணவன்மார்களும் தன் மனைவி தனக்கு பயந்து தன்னுடைய பேச்சை மதித்து நடக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். இது தவறில்லை. மனைவியின் உரிமையை மார்க்கம் அனுமதித்த வகையில் சரியாக நிறைவேற்றி அவளின் உறவினருடன் நல்லுறவை பேணி நடந்தால் கணவனின் கஞ்சாடைக்கு மனைவி கட்டுப்படுவாள் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். மனைவி கணவனுக்குரிய உரிமையை சரியாக நிறைவேற்றி கணவனின் உறவினருடன் நல்லுறவை பேணி நடந்தால் மனைவி கணவனுடைய வார்த்தைக்கு மதிப்பளிப்பாள் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நாம் எப்படி பெயர் எடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய பெற்றோர்கள் சொல்ல வேண்டும், என் மகன் எங்களிடமும் அவனுடைய மனைவியிடமும் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறான். எனது மனைவி சொல்ல வேண்டும், எனது கணவர் என்னிடமும் அவருடைய பெற்றவர்களிடமும் நல்ல முறையில் நடந்து கொள்கிறார் என்று நல்ல பெயர் எடுக்க வேண்டுமே தவிர அம்மா பிள்ளை என்று பெயர் எடுப்பதோ பொண்டாட்டிதாசன் என்று பெயரடிப்பதோ கூடாது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். அருமையானவர்களே, பிள்ளைகளுக்கு மத்தியிலே நாம் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நான் சிறுவனாக இருந்தபோது என்னை என்னுடைய தந்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழைத்து சென்றார்கள். அப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், என்னுடைய தந்தை, இன்னி நஹல்து இப்னி ஹாதா குலாமுன் கானலி, நான் என்னுடைய இந்த மகனுக்கு ஒரு அடிமையை அன்பளிப்பாக வழங்கி இருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அகுல்ல வலதிக நஹல்தஹு மிஸ்ல ஹாதா, உமது பிள்ளைகள் அனைவருக்கும் இதே போன்ற நீ அன்பளிப்பு செய்திருக்கிறாயா என்பதாக கேட்டார்கள். அதற்கு என்னுடைய தந்தை இல்லை என்பதாக பதில் சொன்னார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஜிஹு, அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா உமது அன்பளிப்பை திரும்ப பெற்றுக்கொள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, ஒன்று ஒரு அன்பளிப்பு கொடுப்பதாக இருந்தாலும் கூட உன்னுடைய பிள்ளைகள் அனைவர்களும் சரிசமமாக பார்க்கப்பட வேண்டும், சரிசமமாக கொடுக்கப்பட வேண்டுமே தவிர ஒருவருக்கு மட்டும் மற்றவர்களை விட்டுவிட்டு ஒருவருக்கு மட்டும் கொடுப்பது அது உகந்தது அல்ல என்பதை சுட்டிக்காட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதேனும் அன்பளிப்பு வழங்குவதாக இருந்தால் அவர்கள் அனைவருக்கும் சமமாக வழங்க வேண்டும். சிலருக்கு வழங்கி சிலருக்கு வழங்காமல் பாகுபாடு காட்டுவது அநீதமாகும். இதில் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்ற இனப்பாகுபாடும் கூடாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். பெற்றோர்களில் சிலர் நேர்மை இல்லாமல் பிள்ளைகளிடையே ஒருவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதையும் மற்றொரு பிள்ளையை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவதையும் இன்றைக்கு நாம் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். இதன் விளைவாக அந்த பிள்ளைகளுக்குள் விரோதமும் குரோதமும் அதிகரித்து அவர்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாகி விடுகிற நிலைகளையும் நாம் பார்க்கிறோம்.
நம்முடைய பிள்ளைகளிடத்தில் பாரபட்சம் காட்டக்கூடாது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மீது அதிகமான பாசம் வைத்திருந்தார்கள். அப்பொழுது அவர்களோடு இருந்த அந்த மற்ற பிள்ளைகளுடைய என்ன ஓட்டம் எப்படி இருந்தது? நம்முடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் யூசுஃபின் மீது மட்டும் தனிப்பட்ட ஒரு பிரியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த மாதிரி நம்மளை கவனிக்கிறது இல்ல, அந்த மாதிரி நம்மிடத்துல பாசமா இருக்கிறது இல்ல, பாரபட்சம் காட்டுகிறார் என்கிற அந்த சிந்தனை தான் அவர்களுடைய உள்ளத்திலே பொறாமை என்கிற அந்த குணத்தை விதைத்தது, விரோதத்தை வளர்த்தது. ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை யூசுஃபையே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த சகோதரர்கள் துணிந்தார்கள் என்று சொன்னால், அதற்கு காரணம் அந்த தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பாரபட்சம் காட்டுகிறார்கள் என்கிற சிந்தனை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் வந்ததுதான் என்கிற போது நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவர்களும் சரிசமமாக பார்க்கப்பட வேண்டுமே தவிர, அனைவர்களிடத்திலும் ஒன்றுபோல் பாசத்தை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர பாரபட்சம் காட்டக்கூடாது. அது விரோதத்தையும் குரோதத்தையும் விதைப்பதற்கு பெற்றவர்களாக இருக்கிற நாமே காரணமாக அமைந்து விடுவோம் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். சிலர் பிள்ளை தன்னை போன்று இருக்கிறான் என்பதாக சொல்லி அந்த பிள்ளைகளின் மீது அதிகமாக பாசத்தை வெளிப்படுத்துவார்கள். ஏன் பிள்ளை இவன் என்னை மாதிரியே இருக்கிறான் என்பதாக சொல்லி அவன் மீது மட்டும் தனிப்பட்ட பிரியம், பாசம், இது கூடாது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். முதல் பிள்ளையை பாசத்தோடு வளர்த்து வரும்போது, இரண்டாவதாக ஒரு குழந்தை பிறந்துவிடும், பிள்ளை பிறந்து விடுகிற போது, இந்த நேரத்திலையும் பெற்றவர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு என்னவென்று சொன்னால், இரண்டாவதாக புதிதாக பிறந்திருக்கிற அந்த பிள்ளையின் மீது அதீத பாசம் வருவது என்பது இயற்கையாக இயல்பாக இருக்கலாம். ஆனாலும் அதை அந்த பெரிய பிள்ளையின் முன்னால் அதை நாம் காட்டிவிடக் கூடாது. அப்படி காட்டுகிற போது நாம இந்த தங்கச்சி பாப்பா வந்ததுக்கு அப்புறம், இந்த தம்பி பாப்பா வந்ததுக்கு அப்புறம் நம் மீது நம்முடைய பெற்றவர்கள் பாசம் காட்டுறதில்ல, எப்ப பார்த்தாலும் அந்த சின்ன பிள்ளையதான் கொஞ்சிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி நம்மள கொஞ்சறது இல்ல என்கிற எண்ணமெல்லாம் வந்து விடுகிற போது அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அந்த சிறு வயதிலேயே அந்த பொறாமை என்கிற குணத்தையும் விரோதத்தையும் குரோதத்தையும் நாமே விதைப்பதற்கு காரணமாக ஆகிவிடுகிறோம் என்றால், நாம் பிள்ளைகளுடைய விஷயத்தில் பாகுபாடு காட்டக்கூடாது. எல்லோரும் எனக்கு இரண்டு கண்கள் மாதிரி தான், நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான், என்னுடைய பிள்ளைகள் 4 பிள்ளைகளும் எனக்கு என்னுடைய உயிர் தான், நீங்க எல்லாருமே நான் உங்க 4 பேரையும் சரிசமமாகத்தான் பார்க்கிறேன் என்பதாக சொல்லி அவர்களிடத்தில் பாகுபாடை காட்டாமல் நாம் வளர்த்தெடுக்க வேண்டுமே தவிர, இவன் நல்ல பிள்ளையா இருக்கா அதனால இவனை எனக்கு பிடிக்கும், நீ ரொம்ப சேட்டைக்கார பையனா இருக்கிற அதனால உன்னை எனக்கு பிடிக்காது என்கிற வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவர்களுக்கு மத்தியில் அந்த பாகுபாடை பிரிவினையை நாம் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதை கவனம் வைக்க வேண்டும். அதே போல ஒரு பிள்ளையை நல்ல முறையில் படிக்க வைப்பது, அதே மாதிரி ஒரு பிள்ளைய இல்ல நீ இது படிச்சா போதும் என்பதாக சொல்லி படிப்பை குறைவாக கொடுப்பது, ஒரு பிள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறது, இன்னொரு பிள்ளைய இவன் அங்க படிச்சா போதும் என்பதாக சொல்லி மிகப்பெரிய ஒரு காசு கொடுத்து படிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறது, இப்படியெல்லாம் பாகுபாடு காட்டி பிள்ளைகளுக்கு மத்தியில் விரோதத்தையும் குரோதத்தையும் வளர்ப்பதற்கு பெற்றவர்களே காரணமாக அமையக்கூடாது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். இவைகள் அனைத்தும் பெற்றோருக்கே கேடாக முடியும். புறக்கணிக்கப்பட்டவர்கள் பெற்றோரினுடைய எதிரியாக மாறிவிடுவார்கள் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அருமையானவர்களே, கல்வி, நோய், கடன், வேலை கிடைக்காதவர், பெரிய குடும்பம் உள்ளவர், இது போன்ற காரணங்கள் உள்ள பிள்ளைகளுக்கு பெற்றோர் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கலாம். அதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது சொத்துக்களை கொடுக்கிற போது. அதே நேரத்தில் இவ்வாறான தேவைகள் மற்றும் பிள்ளைகளுக்கு ஏற்பட்டால் அவர்களுக்கு உதவி செய்வேன் என்று உறுதியும் பெற்றவர்கள் கொடுக்க வேண்டும். ஒரு தந்தை தன்னுடைய மகன் தன்னை மதிக்கவில்லை அல்லது தன்னை கண்ணியமாக பராமரிக்கவில்லை என்பதற்காகவோ, அல்லது தந்தை மகனுக்கு மத்தியில் சண்டை ஏற்பட்டு நீ என்னுடைய மகனே அல்ல என்று கூறி அவனுக்கு என் சொத்தில் பாகம் இல்லை என்று உயில் எழுதி வைப்பதும், அல்லது அவனுக்கு மட்டும் குறைவாக கொடுப்பதும் ஹராம், தடை செய்யப்பட்டது என்பதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். எனக்கு பிடிக்கிற என்னுடைய மகனுக்கு அதிகமாக கொடுக்கிறதும், அவன் என்னை கவனிக்கல, அவனை எனக்கு பிடிக்காது, அவனை நான் ஒதுக்கி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய சொத்திலிருந்து குறைவாக கொடுப்பதும்
இப்படியெல்லாம் பாகுபாடு பார்ப்பது என்பது அது தடை செய்யப்பட்ட ஒன்று என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். இவ்வாறு அநீதமாக உயில் எழுதி வைத்தாலும் அந்த உயில் மார்க்க சட்டப்படி அது செல்லாது. தந்தையினுடைய சொத்தை எல்லா மகன்களுக்கும் சரிசமமாகத்தான் பாகம் பிரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். சில இடங்களில் பெரிய அண்ணன்மார்கள் இருப்பார்கள், எல்லா சொத்தையும் கைப்பற்றி கொண்டு தந்தை சொத்தில் தனக்கு கூடுதல் அதிகாரம் இருப்பதாக நினைத்து கொண்டு தன் விருப்பப்படியெல்லாம் செலவு செய்யக்கூடிய நிலைகளை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் 2 வயதுள்ள தம்பியாக இருந்தாலும் மார்க்கம் அவனுக்கும் சம பங்கு கொடுத்திருப்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கும் போது நகை, வரதட்சணை, சீதனம் என தந்தையினுடைய சொத்திலிருந்து நிறைய செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் தந்தையின் சொத்திலிருந்து அவர்களுக்கு பாவம் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிற நிலைகளை சர்வசாதாரணமாக இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கிறோம். இதுவெல்லாம் அநீதமாகும், சரியான முறையல்ல. மார்க்கம் கடமையாக்காத வரதட்சணை போன்ற செலவினங்களை காரணம் காட்டி பெண் பிள்ளைகளுக்கு சொந்தமான சொத்துக்களை கொடுக்க மறுப்பது அது மிகப்பெரிய அநீதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, தந்தை உயிரோடு இருக்கும் போது ஆண் பெண் பிள்ளைகளுக்கு எந்த செலவு செய்தாலும் அவை அனைத்தும் அன்பளிப்பாக கொடுத்ததாகத்தான் கருதப்படுமே தவிர அவருடைய சொத்திலிருந்து கொடுத்ததாக கருதப்படக்கூடாது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தந்தை மரணித்த பிறகுதான் அவர் சொத்தில் மக்களுக்கு மத்தியில் பாவப்பிரிவினை ஏற்படும் என்பது மார்க்க சட்டமாக அமைந்திருக்கிறது. கணவன் மனைவிக்கு மத்தியில் எப்பொழுதும் நேர்மையோடு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் நேர்மை இருக்க வேண்டும். அதே போல முதலாளி தொழிலாளிக்கு மத்தியில் வியாபாரத்தில் நேர்மையில்லாத ஒரு நிலையை பார்க்கிறோம். அவர்கள் வியாபாரியாக இருக்கக்கூடியவர்கள், முதலாளி தொழிலாளியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களிடத்திலும் நேர்மை இருக்க வேண்டும். அப்படி நம்மிடத்தில் நேர்மை இருக்கும் என்று சொன்னால் அந்த நேர்மையை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு காரியத்தை நாம் கேட்டாலும், யா அல்லாஹ், நான் நேர்மையாக நடந்து கொண்ட இந்த முறை இருக்கிறது, இது உனக்காகவே நான் இப்படி செய்தேன், எனவே இதை ஏற்றுக்கொள், என்னுடைய கஷ்டங்களை தீர்த்து விடு, சிரமங்களை போக்கிவிடு என்றெல்லாம், என்னுடைய சோதனையை நீ அகற்றிவிடு என்றெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற போது அல்லாஹு தாலா நாம் நடந்து கொண்ட அந்த நேர்மையான முறை இருக்கிறது, அதன் காரணமாகவே நமக்கு விடிவை ஏற்படுத்தி தருவான் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். குகைவாசிகளுடைய சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 3 சகோதரர்கள் ஒரு மலையடி ஓரமாக சென்று கொண்டிருக்கிற போது திடீரென்று மழை வீசுகிறது, புயல் காற்று அடிக்கிறது. அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த 3 பேரும் ஒரு குகைக்குள் ஒதுங்குகிறார்கள். அப்படி ஒதுங்கிய கொஞ்ச நேரத்திலேயே மலை முகட்டிலிருந்து உருண்டு வந்த ஒரு மிகப்பெரிய பாறை ஒன்று அந்த குகையினுடைய வாசலை அடைத்து விடுகிறது. இப்போ 3 பேர் அந்த குகைக்குள்ள சிக்கிக்கிட்டாங்க. எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்பதாக முயற்சி செய்கிறார்கள். எவ்வளவுதான் உள்ள இருந்து சத்தம் போட்டாலும் வெளியே உள்ளவங்களுக்கு காது கேட்காது. அந்த மாதிரியான ஒரு நிலை. இந்த நேரத்தில் நம்மை அல்லாஹ்வை தவிர காப்பாற்றுவதற்கு யாராலும் முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்ட போது தங்களுக்குள் மஷ்வரா ஆலோசனை செய்கிறார்கள். என்ன செய்யலாம்? நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நல்ல காரியம் செய்திருப்போம் இல்லையா, அதை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்திலே நாம கேட்போம். அப்படி கேட்டா அதன் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு இதிலிருந்து விடிவை தருவான், இந்த பாறையை அகற்றுவான். அல்லாஹ்வை தவிர நம்மை இந்த நேரத்தில் காப்பாற்றுவதற்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்தபோது முதலாவது மனிதர் துஆ செய்கிறார், யா அல்லாஹ், நான் எப்பொழுது இரவு நேரத்தில் உணவு என்னுடைய குடும்பத்தார்களுக்கு கொடுப்பதாக இருந்தாலும், நான் சாப்பிடுவதாக இருந்தாலும், என்னுடைய தாய்க்கு உணவு கொடுத்து விட்டுத்தான் என்னுடைய பிள்ளைகளும் மனைவியும் சாப்பிடுவது வழக்கம், நானும் சாப்பிடுவது வழக்கம். ஒரு நாள் நான் வெளியே வேலைக்கு சென்று விட்டு வீடு திரும்புவதற்கு நேரமாகிவிட்டது. என்னுடைய தாய் என்னை எதிர்பார்த்து காத்திருந்து அப்படியே அயர்ந்து தூங்கிவிட்டார். என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பசியில் இருக்கிறார்கள். என்னுடைய தாய்க்கு கொடுக்காமல் வேறு யாருக்கும் நான் அந்த உணவை கொடுத்ததில்லை. என்னுடைய தாயை தூக்கத்திலிருந்து எழுப்புவதற்கும் எனக்கு மனம் வரவில்லை. எனவே என் தாய் எழுந்திருக்கும் வரையில் நான் அப்படியே அந்த பாலை கொண்டு சென்ற அந்த உணவை வைத்து நின்று கொண்டே இருந்தேன். அதிகாலையில் என் தாய் எழுந்தவுடன் அதை அவருக்கு கொடுத்து விட்டுத்தான் மற்றவர்களுக்கு நான் கொடுத்தேன். இந்த செயல்பாடு, நான் என் தாய்க்கு கொடுத்த இந்த முதல் மரியாதை, உன்னுடைய திருப்பொருத்தத்தை நாடியே நான் செய்தேன். அதன் மூலமாக இந்த பாறையை அகற்றிவிடு என்பதாக அந்த முதலாவது மனிதர் துஆ செய்தார். பாறை
கொஞ்சம் அகன்றது, ஆனால் வெளியே வர முடியாது. இன்னொருத்தர் துவா செஞ்சாரு, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டது, என்னுடைய சின்னவாப்பா பொண்ணு மேல எனக்கு கொஞ்சம் ஆசை இருந்தது, அவர் சில பொற்காசுகளை பணமாக என்னிடத்தில் கடனாக கேட்க வந்தார், அதை பயன்படுத்தி கொண்டு உனக்கான அந்த பொற்காசுகள் பணத்தை நான் தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கு என்பதாக நான் அழைத்தேன். அவளும் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் வந்தால் தனிமையானோம், இருவரும் இணைகிற அந்த சமயத்தில் அவ என்கிட்ட சொன்னா, இத்தக்குள்ளா, அல்லாஹ்வை பயந்துக்கோ, அல்லாஹ்வை பத்தி அச்சமோ பயமோ உனக்கு இல்லையான்னு கேட்டா. அவ கேட்ட அந்த வார்த்தை, யா அல்லாஹ், உடனேயே அந்த தவறிலிருந்து பாவத்திலிருந்து நான் விலகி கொண்டேன், உன் மேல இருக்கக்கூடிய அச்சத்தால அதிலிருந்து நான் விலகி கொண்டேன். அவள் கேட்ட அந்த காசை நான் அவளுக்கே கொடுத்தேன். நான் நடந்து கொண்ட இந்த முறை உன்னுடைய திருப்பொருத்தத்தை நாடிதான் நான் செஞ்சேன், இதை நீ ஏத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த பாறையை அகற்றிவிடு என்பதாக இரண்டாவது நபர் துவா செஞ்சார். பாறை அகன்றது, வானம் தெரிகின்ற அளவுக்கு வெளியே வர முடியாது. மூன்றாவது மனிதர் அவர் துவா செய்தார், நான் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தேன், முதலாளியாக இருந்தேன், எஜமானனாக இருந்தேன், என்னிடத்திலே பல பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் என்கிட்ட வேலை பார்த்து கொண்டு இருந்தவர் ஒரு மாச காலம் வேலை பார்த்துட்டு அதற்குரிய சம்பளத்தை கூலிய வாங்காமலேயே போயிட்டாரு. கொஞ்ச காலத்திற்கு பிறகு என்னிடத்திலே வந்து நின்றார், எஜமானவர்களே, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் வேலை பார்த்தேன், வேலை பார்த்ததற்குரிய கூலியை வாங்காமலே என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமா நான் வெளியூருக்கு போயிட்டேன், நான் இப்ப ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதனால எனக்கு அந்த கூலியை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு என்னுடைய சிரமங்கள் எல்லாம் தீர்ந்து விடும் என்பதாக அவன் சொல்லி நின்ற போது, அதோ நிற்கிறது பார் அந்த ஆட்டு மந்தைகள், அவைகள் அனைத்தும் உனக்கு சொந்தமானதுதான், எடுத்து செல் என்பதாக சொன்னேன். எஜமானவர்களை, என்னை கேலி பண்ணாதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க, என்னுடைய சம்பள போனா அது கொஞ்சம் தான், அதை எனக்கு கொடுத்துருங்க, நான் போயிருந்தேன் என்பதாக சொன்ன போது நான் அவனிடத்தில் சொன்னேன், எப்பா, உன்னுடைய வேலை பார்த்துட்டு அதற்குரிய கூலி பணத்தை நீ வாங்காம போயிட்ட, அதிலிருந்து நான் 2 ஆட்டை வாங்கி விட்டேன், அதிலிருந்து நான் தீனியை போட்டேன், அதன் மூலமாக இன்றைக்கு அது ஆட்டு மந்தைகளாக பெருகி போய் நிற்கிறது, அது எல்லாம் உனக்குள்ளதுதான், எடுத்துட்டு போன்னு நான் சொன்னேன். அவன் சந்தோஷமாக அந்த ஆட்டு மந்தையை பத்தி சென்றார். நான் நினைத்திருந்தால் யா அல்லாஹ் அவனை ஏமாற்றி இருக்க முடியும், ஆனால் அப்படி நான் நடந்து கொள்ளவில்லை, நேர்மையாக நான் நடந்து கொண்டேன். நான் நேர்மையாக நடந்து கொண்ட இந்த செயல்பாடு உன்னுடைய பொருத்தத்திற்காகவே நான் இதை செய்தேன், இதை நீ ஏத்துக்கிட்டனா இந்த பாறையை அகற்றிவிடு என்பதாக மூன்றாவது மனிதர் துவா செய்தார். பாறை முழுவதுமாக அகன்றது. அவர்கள் 3 பேரும் சந்தோஷமாக தங்களுடைய பாதுகாப்பாக தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் நேர்மைக்கு அல்லாஹு தாலா கொடுக்கிற பரிசு இது. நேர்மையாக நாம் நடக்கிற போது, ஒரு முதலாளி ஒரு தொழிலாளி இடத்தில் நேர்மையாக இருக்கிற போது, ஒரு தொழிலாளி முதலாளி இடத்தில் நேர்மையாக இருக்கிற போது, கொடுக்கல் வாங்கலில் நாம் நேர்மையாக நடந்து கொள்கிற போது, வியாபாரம் செய்கிற ஒரு வியாபாரி நேர்மையாக நடந்து கொள்கிற போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒரு இன்னல் வரும் என்று சொன்னால், ஒரு சிரமம் ஏற்படும் என்று சொன்னால், அந்த நேரத்தில் அந்த சிரமங்களை அல்லாஹ் நீக்க வேண்டும் என்பதாக அவர்கள் துஆ செய்தால் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான் என்கிற போது, இந்த மார்க்கம் எல்லா நிலைகளிலும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தருகிறது. அருமையானவர்களே, நீதிமன்றங்களில் தீர்ப்பளிக்கும் போது நேர்மை இருக்க வேண்டும். எல்லா நிலைகளிலும் எல்லா பிரச்சனைகளிலும் குடிமக்கள் அனைவருக்கும் நியாயம் மிக எளிதாக கிடைக்குமாறு நீதி பரிபாலனத்தை நிலைநிறுத்த வேண்டும். ஒரு பாமர மனிதனிலிருந்து உயர்நிலையில் உள்ள ஆட்சியாளர்கள் அனைவரையும் சட்டமும் நீதிமன்றங்களும் சமமாக கருத வேண்டும். தனிப்பட்ட விசேஷ சலுகை யாருக்குமே இருக்கக்கூடாது. தனி மனிதர் மீதுள்ள அன்பும் இனப்பற்றும் இன்னொருவருக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை அது தடுத்துவிடக் கூடாது. குற்றம் என்றால் யார் செய்தாலும் குற்றமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனவேதான் சொன்னார்கள், என் மகள் ஃபாத்திமா அவள் குற்றம் இழைத்தாலும் திருடினாலும் அவருடைய கையையும் நான் வெட்டுவேன், தண்டனை கொடுப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நீதி நேர்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை இந்த சமூகத்திற்கு உணர்த்தினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா வகையான தலையீடுகளில் இருந்தும் நீதிமன்றங்கள் சுதந்திரமாக இருந்தால்தான் நியாயமான நீதியை வழங்க முடியும். அது மட்டுமல்லாமல் மக்களுடைய உரிமைகளை பறிப்பவர் ஆட்சியாளராக இருந்தாலும் அவர் மீதும் தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்துபவராக ஒரு நீதிபதி இருக்க வேண்டும். நீதிமன்றங்களில் கூட நியாயம் கிடைக்காமல் மனம் விரும்பி போய் நிற்கும் அவல நிலையை இந்திய தேசத்தில் மட்டுமே காண முடியும் என்கிற நிலை இன்றைக்கு இருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு முறை ஜனாதிபதி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒருவர் வந்து, ஜனாதிபதி அவர்களே,
உங்கள் ஆட்சியில் தான் நாட்டில் குழப்பங்கள் அதிகமாக நிகழ்கிறது என்பதாக சொன்னார். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், உங்களுடைய ஆட்சியில் தான் குழப்பம் அதிகமாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட உங்களுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சாங்க, அந்த நேரங்கள்லாம் இந்த மாதிரியான குழப்பங்களை எங்களால பார்க்க முடியல என்பதாக குறை கூறினார். அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியில் ஆளப்படும் குடிமக்களாக என்னை போன்றவர்கள் இருந்தார்கள். ஆனால் நான் ஆட்சி செய்யும் போது ஆளப்படும் குடிமக்களாக உன்னை போன்றவர்கள் அல்லவா இருக்கிறார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற நீதியான ஆட்சியாளரை காண விரும்புகிறவர்கள் முதலில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரை போன்று அரசுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சிறந்த குடிமக்களாக இருக்க வேண்டும். நாம் நீதி நேர்மையை வாழ்க்கை நெறிமுறைகளாக கடைபிடித்து சிறந்த குடிமக்களாக இல்லாமல் நேர்மையாக வாழாமல் இருந்து கொண்டு ஆட்சியாளர்கள் அதிகாரிகளிடம் மட்டும் ஒருதலை பட்சமாக இதனை எதிர்பார்ப்பது அறிவுடைமை ஆகாது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். குழப்பமும் பஞ்சமும் இன்றி ஒரு நாடு அமைதி பூங்காவாகவும் செழிப்பாகவும் இருக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டை ஆள்பவர்களும் ஆளப்படுபவர்களும் நீதி நேர்மையை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்பதே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்தாக அமைந்திருந்தது. நமது தேச தந்தை காந்தி அவர்கள் இந்திய தேசம் முன்னேற வேண்டும் என்றால் இஸ்லாமிய இரண்டாம் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று நமது நாட்டின் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் நீதி நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். நாமும் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். இது சிறந்த எண்ணம் தான். ஆனால் நாம் எப்படி இருக்கின்றோமோ அப்படித்தான் நமது ஆட்சியாளர்களும் இருப்பார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நீதி நேர்மை என்று சொன்னால் அரசாங்கம் கவர்மெண்ட் மட்டும்தான் நீதி நேர்மையோடு இருக்க வேண்டும். கவர்மெண்டை நாம் குறை கொள்கிறோம் என்கிற போது நீதி நேர்மை என்றால் அது கவர்மெண்ட் அரசாங்கம் தான் நீதி நேர்மையாக இருக்க வேண்டும். மக்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம், அல்லது தனியார் நீதி நேர்மை என்று ஏதாவது இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். அது ஒரு சமூகத்தினுடைய தூய வாழ்க்கை நெறி. அரசாங்கம் மட்டுமே நீதி நேர்மையுடன் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற சமுதாயம் அது எந்த காலத்திலும் முன்னேறவே முடியாது. அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் சேர்ந்து ஊழலில் ஈடுபடுகிறார்கள் என்று நாம் அவர்களை குறை கூறுகிறோம். ஆனால் அவர்கள் அந்த தவறை செய்வதற்கு குடிமக்களாகிய நாம் தான் காரணம் என்று என்றைக்காவது நாம் உணர்ந்திருக்கிறோமா? தன் தகுதிக்கு மிஞ்சிய ஒரு பதவியை பெறுவதற்காகவோ அடுத்தவரின் உரிமையை அடைவதற்காகவோ இதற்காகத்தான் லஞ்சம் கொடுப்பவன் கொடுக்கிறான் என்கிற போது லஞ்சம் கொடுப்பவர்களே இல்லை என்றால் லஞ்சம் வாங்குபவர்கள் எங்கிருந்து வருவார்கள் என்பதை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். அரசியல்வாதிகள் மக்கள் வரிப்பணத்தை மக்கள் நலனுக்கு செலவு செய்வதை விட விழாக்களின் பெயரில் தன் பெயரையும் புகழையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு அதிகமாக செலவழித்து வீண்வரையும் செய்கிறார்கள் என்று அவர்களை நாம் குறை கூறுகிறோமே. ஆனால் நாமும் அதைத்தானே செய்கிறோம். கொஞ்சமாவது யோசித்து பார்த்திருக்கிறோமா? நமது வீட்டில் நடைபெறக்கூடிய திருமணம், பால்காய்ப்பு, பெண் குழந்தைக்கு சடங்கு, காதுகுத்து போன்ற வீட்டு விசேஷங்களில் பல்லாயிரம் ரூபாய்கள் வீண்வரையும் செய்யப்படுகிறது. வெறும் பெயருக்காகவும் புகழுக்காகவும் வீணடிக்கும் செல்வங்களை நற்காரியத்திற்கும் ஏழைகளின் நல்வாழ்வுக்கும் செலவழித்தால் எவ்வளவு பயனளிக்கும் என்பதை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் அதை ஏழைகளுக்கும் அதிலே பங்கு உண்டு என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லித் தருகிறது. ஆட்சியாளர்களின் தவறான காரியங்களுக்கு நாம் தான் வழிகாட்டி என்று என்றாவது நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? தற்போதைய மத்திய அரசு சிறுபான்மையினரை பல வகையிலும் வஞ்சிக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய தவறுதான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, மறுப்பதற்கில்லை. ஆனால் குடிமக்களாகிய நாம் நமது மனைவியர் முதல் உறவினர், பணியாளர்கள், நமக்கு கீழே பணிபுரிபவர்கள், மாணவர்கள் என நமக்கு கீழே இருப்பவர்களை வஞ்சிப்பது தவறாகவே நமக்கு தெரிவதில்லையே. என்றைக்காவது நாம் அதை தவறாக நேர்மையாக நாம் இந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறோம், எல்லோரிடத்திலும் நான் நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை என்றாவது நாம் யோசித்து பார்த்திருக்கிறோமா? ஓட்டு திருட்டு என்பது அநியாயம்தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டிய குற்றம்தான். ஆனால் குடிமக்களாகிய நாம் அந்த ஓட்டுக்கு பணமும் இன்னபிற பொருள்களையும் லஞ்சமாக வாங்குகின்றோமே, அந்த நிலை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் என்றைக்காவது நம்மிடத்தில் மாற்றம் வந்திருக்கிறதா? நம்மிடத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை. ஆனால் நம்மை ஆளக்கூடியவர்கள் மாறிவிட வேண்டும் என்பதாக நாம் கனா கண்டு கொண்டிருக்கிறோம்.
அரசாங்கம் மக்கள் பாதிப்பிற்கு ஆளாகும்படியான தவறான சட்டங்களை கொண்டு வரும்போது அந்த சட்டங்களை நீக்குவதற்காக அரசுக்கு எதிராக கோஷங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பேரணி, கடையடைப்பு, சாலை மறியல் போன்ற போராட்டங்களில் ஈடுபட்டு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். அதே போல மக்கள் நலன் கருதி அரசு பல சட்டத்திட்டங்களை கொண்டு வரும்போது மக்கள் அதை ஆதரித்து அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற அளவுக்கு நாம் கொடுக்கிறோம். நிலத்தடி நீரை பாதுகாத்து தண்ணீர் பஞ்சத்தை தவிர்க்க மழைநீர் சேமிப்பு திட்டம் என்றும், சாலை விபத்தை தவிர்ப்பதற்காக சாலை விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும், இருசக்கர வாகனங்களில் பயணிப்பவர் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும், 4 சக்கர வாகனங்களில் பயணிப்பவர் சீட்டு பெல்ட் போட வேண்டும் என்றும் சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. இதில் தவறிழைப்போர் மீது அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அறிவித்திருக்கிறது. ஆனால் இது போன்ற அரசின் நல்ல சட்ட திட்டங்களை எத்தனை பேர் கடைபிடிக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நமது நாட்டில் சாலை விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்காததால் ஆண்டுக்கு பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகிறது நாம் கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசுக்கு வந்து சேர வேண்டிய நாட்டின் முதுகெலும்பாக திகழும் வரிப்பணம் ஒரு நாளைக்கு பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்யப்படுகிறது. பொதுமக்கள் மற்றும் ஆட்சியாளர்களின் நேர்மையின்மையால் நமது நாட்டில் எல்லா வளமும் இருந்தும் நாடு முன்னேற்ற பாதையில் செல்ல முடியாமல் இன்றைக்கு திணறிக் கொண்டிருக்கிறது. மேலை நாடுகளில் கைக்குட்டை அளவுள்ள சிங்கப்பூர் போன்ற குட்டி நாடுகள் எல்லாம் குறுகிய காலத்திற்குள் பெரும் வல்லரசாக திகழ்ந்திருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? அங்கே அரசுடைமை நல்ல சட்ட திட்டங்களுக்கு அந்த நாட்டு மக்கள் முழுமையாக கட்டுப்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது மக்கள் நலனுக்காக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பாடுபடுகிறார்கள். எதிர்வரும் காலத்தில் இந்தியா வல்லரசாக ஆகிவிடும் என்று பகல் கனவு கண்டால் மட்டும் போதாது. அதற்குண்டான பணிகளில் அரசும் மக்களும் நீதி நேர்மையுடன் ஈடுபட வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நீதி நேர்மை என்றால் என்னவென்றே அறியாத நாட்டினர் எக்காலத்திலும் வளம் காண முடியாது என்பதை கவனத்தில் வைத்து செயல்படுவோம். நமது வாழ்க்கையின் அனைத்து கட்டத்திலும் நீதி நேர்மையை பேணி வாழும் நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.